ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரும்பாலும் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான நகைகள் வாங்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நகை சீட்டு போட்டு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நகை சீட்டு போட்டுட்ருப்போம். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 2024 பிறந்துருச்சு. புது வருஷத்தில் நம்ம வந்து நகை வாங்குறதுக்காக ஒரு சீட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நிறைய கடைகள் இருக்கும்போது, எந்த கடையில் நம்மளுக்கு வந்து போட்டால் நம்மளுடைய பணம் பாதுகாப்பாக இருக்கும், நம்மளுக்கு வந்து லாபமாக இருக்கும், எங்கே வந்து செய்கூலி சேதாரம்லாம் கொஞ்சம் குறைவாக கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும் நகை சீட்டு போடுறதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நகைக்கடையில் இருக்கக்கூடிய நகை சீட்டு என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, அந்த ஸ்கீம்ஸில் நம்ம வந்து என்ன மாதிரியான ஸ்கீமை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம், அது எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா தகவலும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் எங்களால் அடுத்தடுத்த வீடியோக்கள் மேக் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுது. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, லலிதா ஜுவல்லரி இருக்குது இல்லைங்களா, அந்த ஜுவல்லரியில் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, அந்த ஸ்கீமில் வந்து நம்ம எந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லாபமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ லலிதா ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இப்போ புது வருஷத்தில் நம்மளுக்கு வந்து சில மாற்றங்கள் செய்திருக்காங்க. இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய கிளைகள் இருக்குது. அதனால் இது வந்து நம்பிக்கையான கடை அப்படிங்கிறதுனால தான் இதை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அவர் சொல்லும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 40, 50 கடைகளுக்கு மேலே வந்து அவங்களுக்கு இருக்கிறதாவும், அதில் பார்த்தீங்க அப்படின்னா, அப்பப்போ புது புது ஸ்கீமை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி இந்த புது வருஷத்தில் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, தன வந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஃப்ரீ ஃப்ளெக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து போயிட்டுருக்கு. அது இல்லாமல் இன்னொரு ஸ்கீமும் போயிட்டுருக்கு. இதில் ஒவ்வொரு ஸ்கீமையும் நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து தனவந்தனம் அப்படிங்கிற ஸ்கீம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த தனவந்தனம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இதில் பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து இது 11 மந்த்து ஜுவல்லரி பர்ச்சேஸ் பிளான் தான். 11 மாதம் கழித்து நகை எடுக்கக்கூடிய பிளானு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாகவும், 50% வந்து போனஸ் கொடுக்குறதாகவும் வந்து இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு 50% வந்து வேஸ்டேஜ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நகை எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து 50% வேஸ்டேஜில் கிடைக்கிது அப்படிங்கிறாங்க. இப்போ இது வந்து நம்மளுக்கு நகை சீட்டு வந்து ரூ. 1000 நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. ரூ. 1000, 1500, 2000, 2500 இந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து நகை சீட்டு ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50% வந்து வேஸ்டேஜ் நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். பட் வந்து எல்லா கடைகள்லையும் பார்த்தீங்கன்னா 15% வரைக்கும் இருக்கிற நகைக்கு தான் தருவோம், அதுவும் இல்லாமல் 18% வரைக்கும் தான் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ்ஸே, கடையில் வந்து இருக்கக்கூடிய எந்த நகை வேணாலும் நம்ம எடுத்துக்க முடியும். அது வந்து 18 கேரட், 18%, 22%, 23% எவ்வளோ பர்சன்டேஜில் இருந்தாலுமே அது வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 50% வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட்டில் நம்ம எடுத்துக்க முடியும். அது இல்லாமல் மிகப்பெரிய ப்ளஸ் வந்து 50% வந்து நம்மளுக்கு வந்து போனஸாக கொடுக்குறாங்க. இந்த போனஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லலிதாவில் மட்டும்தான் இப்போதைக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த தனவந்தனம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அட்வான்ஸாக வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு 2500 பே பண்ணுறோம் அப்படின்னா, அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது. இதில் வந்து கோல்டு ரேட்டுக்கு தகுந்த கிராம்ஸாகவும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வரவு வச்சுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2மே அப்ளிகபிள். அதாவது அமௌண்ட்டாகவும் அவங்க வரவு வைக்கிறாங்க. கோல்டு எவ்வளோ கிராம்ஸ் வந்து ஆட் ஆகுதோ அதையும் வரவு வைக்கிறாங்க. 2மே வந்து இதில் வந்து வச்சிட்ருக்காங்க. நம்ம வந்து 11 மாதங்கள் வந்து நம்ம கட்டுறோம். 11 மாதங்கள் கட்டும் பொழுது ஒவ்வொரு மாதத்துக்கான பணமும் ஆட் ஆகும். அதுக்கான தங்கமும் வந்து ஆட் ஆகுது. இப்போ டோட்டலாக நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் 11 மாதம் நம்ம கட்டினதுக்கப்புறம் 12வது மாதத்தில் பார்த்தீங்கன்னா 50% போனஸ் சொன்னாங்க இல்லைங்களா? இப்போ ரூ. 2500 கட்டியிருக்கோம் அப்படின்னா ரூ. 1250 நம்மளுக்கு வந்து போனஸாக அவங்க வந்து சேர்த்து கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அதற்கான தங்கமும் நம்மளுக்கு வரவு வைக்கப்படுது. இதோட ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்போ 12 மாதத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த போனஸுக்கான தங்கமும் சேர்த்து நம்ம தங்கமாக வாங்கிக்க முடியும். அப்படி எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு இதில் லாபம் தான். அதனால இந்த ஸ்கீமுமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். எல்லா கடைகள்லையும் இருக்கிற மாதிரி இது 11 மந்த் ஸ்கீம் தான். இதில் இருக்கக்கூடிய புதிய மாற்றம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, 50% வந்து வேஸ்டேஜ் கொடுக்கணும், 50% போனஸ் அவங்க கொடுக்குறாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல போனஸும் கிடைக்குது, அதற்குண்டான நகையும் கிடைக்குது. இது ஒரு ஸ்கீமு. இதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து
நகையாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது என்ன ஸ்கீம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2வது ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறது தான். இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா 100% வரைக்கும் நம்ம வந்து சேதாரம் கொடுக்க வேண்டியதே இல்லை. இது வந்து இதில் வந்து 50% கொடுக்கணும். இதில் வந்து 100% நம்ம வந்து பணமே கொடுக்க வேண்டியதில்லை. இதுதான் இதில் வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. இதை வந்து இப்போ வந்து ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. இப்போ நகை சீட்டு தான் போட்டு தான் நம்ம வந்து நகை வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோ லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து தங்கம், வைரம், வெள்ளி எதுவுமே நின்னாலும் நம்ம வந்து வாங்கிக்க முடியும். இதுவும் பாருங்கள் அஸ்யூஷுவல் 1000 ரூபாயிலிருந்து நம்மளுக்கு வந்து நகை சீட்டு போட்டுக்க முடியும். இப்போ இதில் வந்து இந்த ஃப்ரீ ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இதில் வந்து 2500 இப்போ கோல்டோட ரேட்டு அது எல்லாமே வந்து அஸ்யூஷுவல் ஒரே மாதிரி தான். இப்போ இங்கே என்ன பண்ண மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, இங்கே வந்து 11வது மாதம் பே பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டோட்டலாக ஒரு வெயிட் வந்திருக்கு இல்லையா, அதில் வந்து நம்மளுக்கு வந்து போனஸ் வந்து ஆட் ஆனுச்சு. இதில் போனஸ் ஆட் ஆகாது. இப்போ போனஸ் ஆட் ஆகாததுனால இந்த நகைகள் வந்து நம்ம வந்து 100% வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து இல்லாமல் ஃப்ரீயாக எடுத்துக்க முடியும். இதுதான் 2வது ஸ்கீமு. 2 ஸ்கீமுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இதில் வந்து 50% வந்து வேஸ்டேஜ் நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருக்குது. 50% வந்து போனஸ் கிடைக்கும். போனஸ் வந்து கிடைக்கும். இதில் 50% வந்து நம்ம பே பண்ணணும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா போனஸ் கிடையாது. ஆனால் வந்து நம்ம வந்து 100% வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம எடுத்துக்க முடியும். இது 2 ஸ்கீமும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு போனஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலான்னா இந்த தனவந்தனம் அப்படிங்கிற ஸ்கீமில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இல்லை போனஸ் வேணாம் எங்களுக்கு வந்து நகைகள் வந்து 100% வேஸ்டேஜில் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃப்ரீ ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து நகை சீட்டு போட ஆரம்பிக்கலாம். இந்த 2 ஸ்கீம் இல்லாமல் இன்னொரு ஸ்கீமும் வந்து இதில் போயிட்டுருக்கு. அது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% நோ வேஸ்டேஜ் சார்ஜஸ் அப்படிங்கிறது தான். இதில் வந்து என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து ஓல்டு ஜுவல்லரி ப்ரீ புக்கிங் அப்படிங்கிறது தான். இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பழைய நகைக்கு புது நகை நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து 11 மந்த்து கழித்து நீங்கள் எடுத்துக்க முடியும். அதுவும் இல்லாமல் உங்கள் கையில் இருக்கிற நகையை வந்து பழைய நகையாக இருக்கலாம், இல்லை உங்கள் கையில் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே பணம் இருக்குது அப்படின்னா அதை கொண்டு போய் நம்ம வந்து டெபாசிட் மாதிரி ஒரு டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அன்னைய கோல்டு ரேட்டுக்கு, ஏன்னா அதை 22 கேரட்டுக்கு மதிப்பிலான எத்தனை கிராம் உங்ககிட்ட இருக்கோ அதை வந்து அவங்க வந்து டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு 11 மந்த்துக்கு அப்புறம் நம்ம வந்து வேஸ்டேஜே இல்லாமல் நகைகளாக எடுத்துக்க முடியும். அதுவும் பார்த்திங்கன்னா கடையில் இருக்கிற எந்த நகை வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து நான் வந்து அட்சய தீதியில் வாங்குறதுக்காக நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு 7 மந்த்து தான் ஆயிருக்கு. பட் வந்து நான் வந்து 11 மந்த்து கழித்து அட்சய தீதியில் எடுத்தால் தான் லாபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் எடுக்காமல் இருக்கேன். இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது, ஒரு 1 இயர் கழித்து உங்களுக்கு நகை தேவைப்படுது, ஒரு 10 பவுன் எடுக்கணும்னு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கையில் டெபாசிட் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை போய் டெபாசிட்டாக பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 1 வருஷம் கழித்து செய்கூலி சேதாரம்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி 1 பவுன் 1.5 பவுன் எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து, அதாவது 10,000லேருந்து ஒரு 11,000 ரூபா வந்து நம்மளுக்கு வந்து செய்கூலி சேதாரத்துக்கே வேஸ்டேஜுக்கு போகுது. அப்போ அந்த பணத்தை நம்ம மிச்சப்படுத்தணும், அதை வந்து தங்கமாக மாற்றணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஸ்கீம் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து அவங்க வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதம் கழித்து உங்களுக்கு அந்த நகையாக எடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா 5%க்குள்ளே இருக்கிறத வந்து நகைகளை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு பே பண்ணணும். அதே மாதிரி 6 மந்த்துனா 6%க்குள்ளே இருக்கிறத ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி 7 மந்த்துனா 7 மந்த்துக்குள்ளே 7%க்குள்ளே இருக்கிற நகைகளை நம்ம எடுத்துக்கிட்டு மீதம் இருக்கிற பர்சன்டேஜ் வந்து நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி 8 மந்த்து 9 மந்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 300 டேஸ் 10 மந்த் இருக்கும்போது 10%க்குள்ளே இருக்கிற நகைகளை வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும். ஆனால் 11 மாதம் கழித்து 330 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு 25 கிராமுக்கு வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 25 கிராமுமே என்ன பண்ணலாம்னா வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம வந்து ஒரு 30 டேஸில் எடுத்துக்க முடியும். கண்டிப்பாக இந்த இப்போ வீட்டில் வந்து சில நகைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். இல்லை குழந்தைகளோட நகைகள் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வச்சுருப்போம், அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம். ஏன்னா உங்களுக்கு வந்து இது தேவைப்படாது, இதை கொடுத்துட்டு நம்ம தங்கம் வாங்கினா பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா கண்டிப்பாக இந்த டெபாசிட் ஸ்கீமில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அதை வந்து வீட்டிலேயே வச்சு வேஸ்ட்டாக போகிறதுக்கு நம்ம வந்து புது நகைகளாக மாற்றி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா அந்த நகைகளை வந்து நம்ம வந்து கொடுத்து மாற்றணும் அப்படிங்கிற போது அடிஷ்னலாக நம்மளுக்கு பணம் தேவைப்படும் அப்படிங்கிறதுனாலே சிலர் வந்து நம்ம மாற்றாமல் வச்சுருப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதில் வந்து டெபாசிட் பண்ணி
கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு 3 ஸ்கீம் தான் வந்து நம்மளுக்கு வந்து லலிதா ஜுவல்லரியில் வந்து போயிட்டுருக்குது. இதில் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருப்பீங்க, சீட்டு போட்டுட்ருப்பீங்க. இதில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த நகை சீட்லேயும் வந்து நீங்கள் சேர்ந்து பயனடையலாம். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.